பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. In English, Proverbs chapter 6 verse 23. For this command is a lamp, this teaching is a light, and correction and instruction are the way to life. Amen. 3 விதமான காரியங்களை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒன்று கட்டளை, இன்னொன்று வேதம், மற்றொன்று போதக சிற்றை. Amen. Command, teaching, correction and instruction. இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் பரலோகத்திற்கு போக மிகவும் அவசியமா இருக்கிறது. முதலாவது கட்டளையே விளக்கு. தேவனுடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம். கட்டளையே விளக்குன்னு சொல்லும்போது அந்தகாரம் நிறைந்த உலகத்திலே, பாவ இருள் நிறைந்த உலகத்திலே நாம் காணப்படும் போது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் நமக்கு வெளிச்சமாக விளக்காக நம்மோடு கூட இருக்க வேண்டும். நமக்கு தெரியும், புத்தி உள்ள ஸ்திரீகளும் புத்தி இல்லாத ஸ்திரீகளும் ஊமை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லியிருக்கிறார், புத்தி உள்ளவர்கள் விளக்கோடு கூட எண்ணெயும் எடுத்தார்கள். அப்போது இங்க விளக்கு என்று சொல்லப்படுகிறது கட்டளை. ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு போக ஆயத்தமாய்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். அதோடு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கட்டளைகளை நம்முடைய ஒரு விளக்கை போல நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் தேவனுடைய கட்டளைகள் நமக்கு ஒரு விளக்காக, நமக்கு வெளிச்சம் தருகிற ஒன்றாக காணப்பட வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. வேத புத்தகத்தை நாம் திறந்து பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மட்டுமல்ல, அநேக கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை தேவன் கொடுத்தார். அதை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கு சுவிசேஷங்களிலே, நிரூபங்களிலே, வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல எவ்வளவோ கட்டளைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டளைகளை நாம் பின்பற்றுவோமாக. மட்டுமல்ல வேதமே வெளிச்சம். ஹல்லேலூயா. டீச்சிங் இஸ் a light. வேதம், இந்த வேத வசனம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு பிரகாசமா இருக்கிறது. வேதம் நமக்கு நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறதாக, நம்முடைய பாதையில வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்ய துவங்கும் போது, செய்ய நினைக்கும் போது அது வேதத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்த்து ஸ்தோத்திரம் அதனுடைய நன்மை தீமை என்னதென்று நாம் அறிந்து தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு வேதத்தின் அடிப்படையிலே நாம் செய்கிறது, நாம் நடக்கிறது, நாம் செயல்படுகிறது, அது சரிதானா, அது உண்மைதானா, அது மெய்தானா என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் சோதித்து அறிந்து ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் வேதத்தின் அடிப்படையாக கொண்டு நாம் வாழ வேண்டும். அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து எதிர்பார்க்கிறார். 3வது போதக சிற்றை, அது ஜீவ வழி. வே டு லைஃப். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீவனுக்கு எதுவாக, ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரு வழிதான் என்னது? போதக சிற்றை. இங்கிலீஷ்ல கரெக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்முடைய வாழ்க்கையில கரெக்ஷன்ஸ் மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் நம்மை கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்றவங்களே நமக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆனா பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூடியிருந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை உணர்த்துகிறவரா இருக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய குறைகளை அந்த வேத வசனமாகிய கண்ணாடியிலே நமக்கு கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய கட்டளைகளை நாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா, அந்த கட்டளையின்படி நாம் வாழ்கிறோமா இல்லையா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கரெக்ட் பண்ண முடியாதனால் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. இந்த
வசனங்களை நாம் கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்கள் ஒரு கரெக்ஷன் தேவையா இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு சில கரெக்ஷன்ஸ் நமக்கே தெரியும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் வருத்த வேண்டிய மிக்க மாற்றங்கள் கரெக்ஷன்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் தெய்வ சமூகத்திலே நம்மையே ஒப்படைத்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூடியிருந்து நம்மை கைட் பண்ணுவார், நம்மை கரெக்ட் பண்ணுவார். கரெக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து போக வேண்டிய வழியை ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு அவன் காட்டி தருகிறவரா இருக்கிற. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. ஆலோசனைக்காரராக நம்மோடு கூடியிருந்து அவர் வழி நடத்துவார். பிரீசலோ ஆமென். அப்போது கரெக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ரெண்டும் ஆமென் தேவனுடைய கட்டளையிலிருந்து வேத வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதில் ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக, முதியவர்கள் மூலமாக ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு கிடைக்கிறது. யார் மூலமாகவோ ஆவியானவர் நம்மோடு பேசுவார். அதில் இந்த நாட்களில் போதக சர்ச்சைக்கு ஆமென் இடம் கொடுப்போமாக. அல்லது அது நம்ம ஜீவ வழி, அதுதான் ஜீவ வழி, அதுதான் ஜீவனுக்கு இதுவாக கொண்டு போகும். என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் பூரணப்பட்டவனா இருக்கிறேன், பூரணப்பட்டவனா இருக்கிறேன், எனக்கு கட்டளை வேண்டாம், அமேன் ஸ்தோத்திரம் வேதம் வேண்டாம், அல்லது போதக சிக்ஷை எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளி விடாமல் இந்த நாட்களிலே கமாண்ட், டீச்சிங், கரெக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 4 காரியங்களுக்கு நம்மையே ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய வாழ்க்கையை தெய்வ சமூகத்தில் ஏற்படுப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஜீவ வழிக்கு நேராக, ஜீவனுக்கு இதுவாக நம்மை நடத்துவார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு திட்டம். அந்த வாக்கு திட்டத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுத்தை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா விளக்காக உடைய கட்டளையோ, வெளிச்சமாக உடைய வேதவோ, ஜீவ வழியாக போதக சிற்சிங்கிறத நாங்கள் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு அதன் அடிப்படையிலே வாழ்ந்து உமக்கு பிரியமுள்ளவர்களாக நம்முடைய சித்தத்தை செய்து வாழ எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.